ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மட்டன் லிவர் வச்சு ஒரு ஃப்ரை. எல்லாரும் சண்டே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், மட்டன் வச்சு என்ன பண்ணலாம், சிக்கன், ப்ரான்ஸ், மீன் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே அப்படியெல்லாம் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எல்லா வாரமும் செஞ்சுருப்போம். ஸோ ஒரு வாரம் சிம்பிளாக நமக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி எம்மியாக டேஸ்ட்டியாக ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. லிவர் மட்டும் கிடச்சுன்னா அதை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி சூடான சாப்பாட்டில் போட்டு லஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி வயிறு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகேவா, மனசும் திருப்தியாக இருக்கும், வயிறும் ஃபுல்லாயிரும். ஸோ கடாயில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா, நல்ல தாராளமாகவே எண்ணெய் இருக்கட்டும். எண்ணெய் இவ்வளோ சேர்த்துறோமேங்கிற இதெல்லாம் ஃபீலிங் எல்லாம் வேணாம். ஸோ நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்தியாக தான். ஸோ அதில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேணாம். ஸோ சின்ன வெங்காயம் எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஈரல் எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு சின்ன வெங்காயம் இருக்கணும். ஸோ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பா காரம் சாப்பிட மாட்டா பெருசாக. ஸோ அது எப்போயாதான் நமக்கு இங்கெல்லாம் எப்போயாவது ரொம்ப சீக்கிரமாக போனதான் ஈரல் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைமில் அவள் நல்லா சாப்பிடணுமேனு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் எந்த மாதிரி காரம் டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் காரமாகவே சாப்பிட்றாங்கன்னா காரம் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயத்தை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த ஸ்கின் கலர் அதோட ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரல் அது போட்டு அந்த ஈரலுக்கு இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு இந்த எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுக்க போகிறோம். இப்பயும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இந்த எண்ணெயே போதும். இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரும். சரிங்களா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் அந்த வெங்காயத்துலேருந்தே வதக்க அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் செக்ரிகேட் ஆகும். ஸோ அந்த தண்ணியே போதும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அது ரொம்ப இனி கொலனால ஆக்க வேணாம். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போயும் நம்ம ஆஃப் பண்ணாமல் திருப்பி அது லோ ஹீட்டில் அந்த பெப்பரை எல்லாம் ஒரு தாராளமாக 2-3 டீஸ்பூன் நல்லா போட்டு லோ ஹீட்டில் நல்லா வதக்கி விட்டோம்னா அதுலேருந்தே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆகிற வர கண்டிப்பாக அது பொறுமையாக பண்ணுங்க. ஓகேவா, பொறுமையாக நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா மெதந்து வருதா, இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடான சாப்பாடில் லஞ்சு இந்த மட்டன் லிவர் ஃப்ரையை மட்டும் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு இருக்கிற டேஸ்ட் இருக்கே, அது வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.